இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிக் பாஸ் அப்டேட்டோட தாங்க வந்திருக்கோம். கடைசியாக வெளிவந்த ப்ரோமோல கமலஹாசன் சார் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த டைம் ஒன்று இல்லை 2 வீடு, சும்மாவே வீடு 2ஆகும், இப்போ வீடே 2ஆயிருக்கு, இன்னும் என்னென்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த ஒரு ப்ரோமோ பார்த்ததுல இருந்து 2 வீடா, அப்போ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, உள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்களை 2ஆ பிரித்து 2 வீட்டில் தங்க வைப்பாங்களோ, இல்லை ஆண் போட்டியாளர் தனியாக பெண் போட்டியாளர் தனியாக பிரித்து வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க விஷயம் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கு. எந்தெந்த போட்டியாளர்கள் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற ஆர்வம் தான் எல்லா சீசன்லையுமே இருக்கும். ஆனால் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 வீடு கான்செப்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கு. அதுவும் 20 போட்டியாளர்கள் வந்து கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 2 வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது முதல் வீடு பார்க்கும்போது எல்லா சீசன்லையும் இருக்கக்கூடிய அதே வீடு தான், உள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா எல்லா சீசன்லையுமே ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக அந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. உள்ளே இருக்க லுக் எல்லாமே அந்த சீசனுக்கு தகுந்தாப்பில் உள்ள வந்து செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏசி இருக்கும், நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும், க்ரோசரிஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டாஸ்க் வச்சு அதுக்கேற்ற மாதிரி க்ரோசரிஸ் எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க. இப்போது இதுதான் முதல் வீடாக இருக்க போகுது. 2வது வீடு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் சீசனில் உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்களை 2ஆ பிரித்து அவங்களுக்குள்ள டாஸ்க் நடத்துவாங்க. அந்த வீக்கெண்டில் பார்க்கும்போது யார் ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 டீம்லையும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சின்ன அமைப்பு, ஜெயில் போன்ற அமைப்புக்கு வந்து தள்ளுவாங்க. ஸோ இது வந்து இப்போது ஜெயில் போன்ற அமைப்பையே ஒரு வீடாகவே மாற்றிட்டாங்க. அப்போ யார் யாரெல்லாம் அங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தோட முதல் நாள் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் இல்லையா, இந்த நாமினேஷனில் யார் யாரெல்லாம் நாமினேட் ஆகிறாங்களோ அவங்கள தூக்கி அப்படியே செகண்ட் ஹவுஸுக்கு தள்ள போகிறாங்க. இந்த வீட்டில் வந்து ஏசி இருக்காது, அடிப்படை வசதிகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போகுது. இந்த செகண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு மறுபடியும் ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்கில் யாரெல்லாம் வின் பண்ண போகிறாங்களோ அவங்கள மறுபடியும் முதல் ஹவுஸுக்கு மாற்ற போகிறாங்க. இதுதான் ரொட்டீனாக நடக்க போகுது. இதுதான் இந்த 2 வீடு கான்செப்டாகவே இருக்க போகுது. ஏன் இந்த ஒரு மாற்றம் அப்படின்னா, ஒவ்வொரு சீசன்லேயுமே முதல்ல ஒரு 15லேருந்து 18 போட்டியாளர்கள் வந்து கலந்துப்பாங்க. இடையில வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லி சில நபர்கள் வந்து வருவாங்க. இந்த 18 போட்டியாளர்களில் ஒரு சில பேரோட பேர் வந்து அந்த வீக்கெண்டில் கமலஹாசன் சார் வந்து சொல்லுவார். அப்போ தான் இவங்க பிக் பாஸில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு டவுட் வரும். இந்த 2 வீடு கான்செப்டில் எல்லாருமே எஃபர்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த 2வது ஹவுஸில் நிறைய வசதிகள் இல்லாததுனால நம்ம அங்கே இருக்கக்கூடாது, நம்மளும் கொஞ்சம் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி எல்லா போட்டியாளர்களுமே கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க. இதனாலேயே கலந்துக்க இருக்கிற அந்த 20 போட்டியாளர்களுடைய பெயருமே எல்லாத்துக்குமே தெரிய போகுது. ஸோ இவங்க இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களும் சரியாக கணிச்சு இவங்களுக்கு ஓட் பண்ணலாம், இவங்களை எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து கரெக்டாக எடுப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கான்செப்டை வந்து இந்த சீசனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யார் யாரெல்லாம் கலந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.